திருவிழை காலத்தில் மூன்றாவது ஞாயிறை கௌதாத்தே சண்டே, மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கிறோம். அதே போல தவக்காலத்தில் நான்காவது ஞாயிறை லெக்காரே சண்டே, மகிழ்ந்து களிக்கூறு, ரிஜாய்ஸ் என்ற அர்த்தத்தில் இந்த ஞாயிறை திருச்சபை நினைவு கூறுகிறது. இன்றைய வாசகத்தின் மைய கருத்தானது மீட்பு என்பது இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு கொடை. வானக தந்தையானவர் தம் அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இலவசமாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் கொடுக்கின்ற ஒரு இலவசமான ஒரு கொடை, அதுதான் மீட்பு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறது. இந்த 3 வாசகங்களும் கடவுள் எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு இரக்கமானவர், எவ்வளவு கனிவு உள்ளவர் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதனை எவ்வாறு எடுத்து காட்டுகிறது என்று சொன்னால், தன் அன்பு மகனை கல்வாரி மலையில் அந்த சிலுவையில் தொங்க வைத்து பலியாக்கினாரே, அதன் மூலமாக வானக தந்தையுடைய அன்பும் கருணையும் இரக்கமும் வெளிப்படுவதை நாம் பார்க்கலாம். நாம் பெற்ற அந்த இரக்கத்தை நாம் மத்தியில் வாழுகின்ற பிற மக்களோடு நாம் பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த களிக்கூறு ஞாயிறு அல்லது மகிழ்ச்சியின் ஞாயிறு நமக்கு கொடுக்கின்ற படிப்பினை. பிரியமான சகோதரனே, சகோதரியே, உண்மையான மகிழ்ச்சி என்பது என்னவென்றால், பிறருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பெறுகின்ற உண்மையான மகிழ்ச்சி என்பதாகும். துன்பம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? என்னுடைய வாழ்க்கையில் துன்பம் இருக்கிறது, அல்லது பிறருடைய வாழ்க்கையில் துன்பம் இருக்கிறது, அது எப்படி மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கொள்ள முடியும்? சில பேர் கேட்கலாம், துன்பம் என்பது மகிழ்ச்சியாக மாறும். எப்போது மாறும் என்று சொன்னால், உலக மக்கள் வாழ்க்கையில் துன்பம் ஒருவருக்கும் மகிழ்ச்சியை தராது என்பதுதான் உண்மை. ஆனால் நாம் துன்பத்தை பிறருக்காக ஏற்று, நமக்காக அல்ல, நம் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை தாங்கிக் கொண்டு அல்லது பிறருக்காக நாம் துன்பங்களை தாங்கிக் கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி புன்னகையை கொண்டு வர முடியும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் வெளிவரும் என்பதுதான் உண்மை. பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய சோகம் மாறாதுதான். ஆனால் நம்முடைய சோகத்தை மறைத்துக் கொண்டு பிறருக்காக வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கிறதே, அதைத்தான் ஆண்டவர் இயேசு செய்திருக்கின்றார். அவர் பிறரின் வாழ்க்கையில் மீட்பை கொண்டு வரக்கூடிய ஒரு செயல்தான் மகிழ்ச்சியின் அடையாளம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, கடந்த 8ஆம் தேதி மார்ச் மாதம் 2021 ஆண்டிலே மியான்மர் நாட்டிலே ஜனநாயக ஆட்சி கவிழ்க்கப்பட்டு ராணுவ ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக அந்த நாட்டு மக்கள், பெரும்பாலான மக்கள் தெருக்களில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதனை பார்த்த ராணுவ தலைவர் ராணுவத்தின் மூலமாக, காவல்துறையின் மூலமாக இந்த போராட்டத்தை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள். விளைவாக 100க்கும் மேற்பட்ட மக்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் காயப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு. அந்த 8ஆம் தேதி ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்றை நாம் பார்க்கின்றோம். காணொளி காட்சிகள் மூலமாக இணையதளத்திலே அது வைரலாக வந்து கொண்டிருந்தது. என்ன காணொளி காட்சி? ஒரு ஊரிலே, அந்த மியான்மர் நாட்டில் மிட்சியானா என்ற ஒரு இடத்திலே போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள், சிறுவர்களை குறிவைத்து ராணுவம் அவர்களை சுடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறது. இதனை கேள்விப்பட்ட ஒரு கான்வென்டில் இருந்த சகோதரிகள் ஒரு சில பேர், குறிப்பாக சகோதரி ஆண்ட்ரோஸ் நூடாம் என்ற ஒரு சகோதரி தெருவிலே வந்து அந்த ராணுவ வீரர்களுக்கு முன்னால் மண்டியிட்டு கரங்களை விரித்து அவர்களை பார்த்து மன்றாடுகின்றார். இந்த பிள்ளைகளை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை என்னிடம் காட்டுங்கள், கொள்ள வேண்டுமா என்னை சுட்டுக் கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் தண்டிக்க வேண்டாம், அவர்களை சுட்டுவிட வேண்டாம் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக தன் வாழ்க்கையை அவர் இழப்பதற்கு முன் வருகிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த பிள்ளைகளுக்கு எந்த தீங்கும் விளைவிக்க வேண்டாம்,
எந்த தீர்வு வேண்டுமானாலும் எனக்கு நீங்கள் கொடுங்கள், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி எவ்வாறு இயேசு கிறிஸ்து பிறரை மீட்பதற்காக கல்வாரியில் தன் உயிரை கொடுத்தாரோ அதே போல இந்த சகோதரியும் அவருடன் இணைந்த ஒரு சில சகோதரிகளும் உள்ளந்தால் படியிட்டு அவர்களை பார்த்து கெஞ்சி கேட்கின்ற அந்த காட்சி நம்முடைய கண்களிலும் கண்ணீரை வரவழைக்கின்றது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, மீட்பு என்பது அதுதான், தனக்காக அல்ல, பிறருக்காக என்னுடைய வாழ்க்கையை கையளிக்கக்கூடிய அளவுக்கு முன் வருகின்ற மனநிலை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் உண்மையான இயேசுவின் சீடர்கள் என்றால் அது மிகையாகாது. இந்த முதல் வாசகம் நற்செய்தியாளர் யோவானின் உள்ள குமுறலை வெளிப்படுத்துவதாக ஒருவர் கூறுகிறார். ஒளி உலகிற்கு வந்தது, ஆனால் மக்களோ ஒளியை விட இருளையே அதிகம் விரும்பினார்கள். ஒளி என்பது சுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு அடையாளம், இருள் என்பது அழுக்கிற்கான ஒரு அடையாளம். இருள் அங்கே என்னென்ன தவறான காரியங்கள் நடக்குமோ அனைத்திற்கும் அடையாளமாக இருளை சொல்லுவோம். அன்றும் சரி என்றும் சரி நம்ம வாழுகின்ற பல பேர் ஒளியில் வாழ்வதை விட இருளில் வாழ்வதையே அதிகமாக விரும்புகின்றார்கள். முதல் வாசகம் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இஸ்ராயேல் மக்கள், அந்த குருக்களின் தலைவர்கள் பிற இனத்து மக்கள் செய்து வந்த அந்த குற்றங்களைப் போல அருவருப்பான காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில் செய்து வந்து தூய்மையாக்கப்பட்ட திருக்கோயிலையும் களங்கப்படுத்துகின்றார்கள். எனவேதான் யாவை இறைவன் அந்த மக்கள் மீது கோபப்படுகிறார். மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற கடவுளாக அவர் இருந்தாலும் அவர்கள் அந்த கடவுளை அவருடைய திட்டத்திற்கு எதிராக வாழ்ந்து பாவச் செயலை செய்து பாவங்களை கட்டிக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். இந்த மக்கள் மீட்கப்பட வேண்டும், தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சில இறை வாக்கியர்கள் மூலமாக சில பேரை அங்கே தூதர்களை அனுப்புகின்றார். ஆனால் அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அந்த தூதருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மறுக்கின்றார்கள். தங்கள் மனம் போன வாழ்க்கை வாழுகின்றார்கள். அப்போதுதான் இந்த இறைவாக்கினர் எரேமியாவுடைய கூற்று நிறைவு பெறுவதை நாம் பார்க்கிறோம். இறைவாக்கினர் எரேமியா கூறுகிறார், 70 ஆண்டுகள் இந்த நாடு பாழாய் போகும் என்று அவர் கூறுகின்றார். 70 ஆண்டுகள் அளவாக இந்த நாடு பாழாய் போகும் என்று ஒரு இறைவாக்கு அவர் உரைக்கிறார். காரணம், அந்த மக்கள் வாழ்ந்த அந்த இருட்டு வாழ்க்கை, தவறான வாழ்க்கை, ஒளியில் வாழாமல் இருளில் வாழ்கின்ற வாழ்க்கையை அவர்கள் கடைபிடித்து வருகின்றார். எனவேதான் இறைவன் கோபப்பட்டு அவர்களை மீண்டும் ஒரு அடிமை நிலைக்கு தள்ளுகிறார். அடிமையாக பாபிலோனிய நாட்டிலே அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். 70 ஆண்டுகள் முடிவிலே சைரஸ் என்ற புறவினத்து மன்னன் மூலமாக அவர்கள் மீட்கப்படுகின்றார்கள். மீட்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இந்த மீட்பை பெறுவதற்கு அந்த மக்கள் எந்த விதமான காரியங்களும் செய்யவில்லை, மாறாக இறைவன் தாமே அந்த 70 ஆண்டுகள் முடிந்ததும் இறக்கப்பட்டு தன் இரக்கத்தின் வெளிப்பாடாக இந்த புறவினத்து மன்னன் சைரஸ் மூலமாக அந்த மக்களை சுதந்திரமாக செல்லவும் அந்த ஆலயத்தை தன் கண்காணிப்பில் கட்டி எழுப்பவும் அந்த புறவினத்து மன்னனை கடவுள் பயன்படுத்துகிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, பிரமாணிக்கும் காரணம் என்ன? அடிமைகளாக மாற காரணம் என்ன? அந்த மக்களுடைய சுயநலம், இந்த மக்களுடைய தவறான அணுகுமுறை, கடவுளை விட்டு விலகி வாழுகின்ற வாழ்க்கை, கடவுள் விருப்பத்திற்கு மாறாக தங்களுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று வாழுகின்ற ஒரு சுயநல வாழ்க்கை தான் அவர்களை அடிமையாக்கியது, அவர்களை கேவலமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, யூத மக்களுக்கு மீட்பை, விடுதலையை பெற்றுக் கொடுத்தது யார் என்று சொன்னால் யூத மக்கள் கிடையாது, யூத தலைவர்கள் கிடையாது, மாறாக சைரஸ் என்ற புறவினத்து மன்னனே அந்த காரியத்தை பெற்றுக் கொடுக்கிறார். 2வது வசனத்துக்கு வருகின்ற பொழுது பவுலடியார் கூறுகிறார், நாம் செய்த குற்றங்களின் மூலமாக இறந்தவர்களைப் போல இருந்தோம். நாம் செய்த குற்றங்கள் நம்மை இறந்தவர்களைப் போல மாற்றி இருந்தது. ஆனாலும் இறைவன் தன் அன்பின் மூலமாக, இரக்கத்தின் மூலமாக நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். நாம் உயிர் வாழ செய்திருக்கிறார். இந்த உயிர் வாழ்வதற்காக நாம் எதையும் செய்தது கிடையாது, மாறாக அதுவும் இறைவன் தானாகவே நமக்கு கொடுக்கின்ற ஒரு மீட்பு திட்டம், அருள் வாழ்வு என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த 2ஆம் வசனத்தின் முதல் பகுதியிலே இறை அருள் 3 காரியங்களை செய்வதாக அந்த ஆசிரியர் கூறுகிறார். இறை அருள் 3
காரியங்கள் செய்கின்றனர். ஒன்று, நாம் கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வை பெறுகிறோம். இரண்டாவது, கிறிஸ்துவோடு நாம் உயிர் வரச் செய்கிறோம். மூன்றாவது, விண்ணுலகில் அவரோடு சமமாக அமரக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறோம். இந்த இறைவன் கொடுக்கின்ற இலவசமான இந்த இறை அருளானது நம்மில் இந்த மூன்று காரியங்களை செய்கின்றது. முதலாவது, கிறிஸ்துவுக்குள் நாம் புது வாழ்வு பெறுகிறோம். கிறிஸ்துவோடு நாம் உயிர் தெழச் செய்கிறோம். மூன்றாவது, விண்ணகத்தில் அவரோடு சமமாக அமரக்கூடிய பாக்கியத்தை இறைவன் கொடுக்கிறார் என்பதை அந்த வாசகம் நமக்கு கொடுக்கின்றது. இவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டது எதற்காக என்றால், இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் அவரது அருள் வளத்தையும் இனிவரும் காலங்களிலும் அதை சுவைக்க வேண்டும், தலைமுறை தலைமுறையாக சுவைக்க வேண்டும், அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். நம்மிடம் இருக்கும் அனைத்து நன்மைத்தனமும் இறைவன் கொடுத்த கொடை. நாம் எதையுமே கஷ்டப்பட்டு பெறவில்லை என்ற உண்மையை உணர்ந்து பார்க்க வேண்டும் என்று பவுலடியார் கூறுகிறார். நற்செய்தி வாசகத்துக்கு வருகின்ற பொழுது, பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த பழைய ஏற்பாட்டிலே மீட்டுக் கொண்டு வரப்பட்ட மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்திலிருந்து முதல் முறையாக மீட்டுக் கொண்டு வரப்பட்ட மக்கள் அந்த பாலை நிலத்திலே மீட்டுக் கொண்டு வந்த கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். எனக்கு அது இல்லை, எங்களுக்கு இது இல்லை என்று அந்த கடவுளை வெறுக்கிறார்கள், முணுமுணுக்கிறார்கள். எனவே கோபப்படுகின்ற கடவுள் அவர்களை அழிப்பதற்காக கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்புகிறார். அது எல்லா மனிதர்களையும் கடித்து கொன்று கொண்டிருக்கிறது. மக்கள் கொத்து கொத்தாய் மடிகின்றார்கள். இப்ப இதை பார்த்த உடனே ஒரு சிலர் தப்பித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரை பார்த்து முறையிடுகிறார்கள், புலம்புகின்றார்கள், எங்களை காப்பாற்றும் ஆண்டவரை என்று மன்றாடுகின்றார்கள். மோயிசனிடம் போய் மன்றாட சொல்கின்ற பொழுதுதான் மோயிசன் ஆண்டவரை பார்த்து இரக்கத்தை வேண்டி, மன்னிப்பை வேண்டி மன்றாடுகின்றார். அப்போது ஆண்டவர் கூறுகிறார், இந்த மக்கள் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ வெண்கலத்தால் ஒரு பாம்பை செய்து உயர்த்தி பிடித்துக்கொள், அதை பார்க்கின்றவர்கள் இறக்க மாட்டார்கள் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே சகோதரியே, அந்த பாம்பை பார்க்கின்றவர்கள் உயிர் பிழைப்பார்கள் என்று அவர் கூறுகின்றார். எவ்வாறு சிலுவையில் ஆண்டவர் இயேசு தொங்கினாரோ, இந்த சிலுவையை பார்த்தவர்களுக்கு வாழ்வு கிடைத்ததோ, பிறரை வாழ வைப்பதற்காக இயேசு தன்னை சிலுவையில் தொங்க விட்டாரோ, அதே போல நாம் இயேசுவை உற்று பார்ப்போம் என்று சொன்னால் அன்று இஸ்ராயல் மக்கள் காப்பாற்றப்பட்டது போல, கொள்ளிவாய் பாம்பின் கடியில் இருந்து தப்பித்ததை போல, இந்த உலக பேய்களின் பிடியில் இருந்து, தீமைகளின் பிடியில் இருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த சிலுவையை உற்று பார்க்க வேண்டும். சிலுவையில் தொங்குகின்ற இயேசுவை பார்க்க வேண்டும். இந்த இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருப்பதுதான் மீட்பினுடைய அடையாளம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமான சகோதரனே சகோதரியே, இதனைத்தான் அந்த அருள் சகோதரி ஆண்ட்ரோஸ் என்பவர் செய்தார். ஒரு மறு கிறிஸ்துவாக அந்த சமுதாயத்திலே போராடி கொண்டிருக்கின்ற அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக ஒரு கிறிஸ்துவை போல என்னை கொல்லுங்கள், அவர்களை கொல்ல வேண்டாம் என்று சொல்லி மண்டியிட்டு ஜெபித்தாரே, அதே போல நாம் ஒவ்வொருவரும் இந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற பிற மக்களை காப்பாற்றுவதற்காக உயிரை கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான இயேசுவின் சீடர்களுக்கான தகுதி. பிரியமான சகோதரனே சகோதரி, ஆண்டவர் இயேசு சொன்னாரே, நீ என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் உன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற என்று சொன்னார். இதுதான் அவருடைய உண்மையான அர்த்தம். அழைக்கப்பட்ட நாம், அழைக்கப்பட்ட மக்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாம் மாறுவோம் என்று சொன்னார். அவர்களுக்கு மீட்பை கொடுக்கின்ற ஒரு கருவிகளாக மாறுவோம் என்று சொன்னார். அதுதான் உண்மையான சீடத்துவ வாழ்க்கை என்பது. அந்த இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று இந்த நற்செய்தி வாசகம் கூறுகிறது. தன் அன்பு செய்யும் ஒரே மகனிடத்தில் விசுவாசம் கொள்ளும் எவரும் அழியாமல் முடிவில்லாத வாழ்வை பெறும் பொருட்டு தான் அன்பு செய்த அந்த ஒரே மகனை இந்த உலகிற்கு கையளிக்கும் அளவுக்கு கடவுள் அனுப்பினார் என்று கூறுகின்றது யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே. இந்த நம்பிக்கை என்பது என்ன? நம்பிக்கை வைப்பது என்பது என்ன? ஒருவர் கூறுகிறார், இறைவனை நாம் வானக தந்தையாக விசுவசிக்க வேண்டும். இரண்டாவது, இயேசுவை இறைவனின் மகனாக ஏற்று விசுவசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் கூறுகின்ற கடவுள் மற்றும் வாழ்க்கை பற்றிய கூற்றுக்கள் அனைத்தும் உண்மை என்று ஏற்று விசுவசிக்க வேண்டும். அது இரண்டாவது. மூன்றாவதாக, நாம் எந்த கேள்வியும் கேட்காத அளவுக்கு இயேசுவின் மேல்
நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற பிள்ளைகளாக மாற வேண்டும். இந்த 3 காரியங்களை செய்வதுதான் நாம் இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பதாகும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைய வாசகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நற்செய்திகளுக்கெல்லாம் நற்செய்தி என்று கூறுகின்றார்களாம். ஏன் தெரியுமா? இந்த ஒரு வசனம் தான் ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையை உள்ளடக்கியதாக அமைகின்றது. வாக்கு மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். எதற்காக? இந்த உலகத்தை மீட்பதற்காக. எதன் மூலமாக? சிலுவையின் மூலமாக. இந்த மொத்தத்தையும் இந்த ஒரு வரியிலேயே சொல்லி முடித்து விடுவதால் இதை நற்செய்தியின் நற்செய்தி என்று அவர்கள் கூறுகின்றார்கள். நாம் இறை வார்த்தையின்படி வாழும்போது பிரியமான சகோதரனே, சகோதரியை, ஒளியின் மக்களாக இருக்கிறோம். இறை வார்த்தையின்படி நடவாத போது நாம் இருளின் மக்களாக நாம் இருக்கிறோம். எங்கே ஒளி இருக்கிறதோ அங்கே இருள் இருப்பது கிடையாது. எங்கே ஒளி இருக்கிறதோ அங்கே தீமை இருப்பது கிடையாது. எங்கே ஒளி இருக்கிறதோ அங்கே குற்றங்கள் இருப்பது கிடையாது. குற்றங்கள் குறைந்து கொண்டே இருக்கும், தவறுகள் நடப்பதில்லை. தவறு நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இருட்டை விரும்புகிறோம், இருளை விரும்புகிறோம், ஒதுக்குப்புறத்தை விரும்புகிறோம். நேர்மையாக நடக்கின்றவர்கள் பொதுவாகவே எல்லா காரியங்களையும் செய்வார்கள். எனவே குற்றம் என்பது இல்லாத மக்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். நாம் இருளில் நடக்கிறோம் என்று சொன்னால், நடக்க விரும்புகிறோம் என்று சொன்னால் நாம் ஏதோ தவறு செய்ய போகிறோம் என்பது அடையாளம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, பல தவறுகள் நடப்பது இருளில் தான். எனவே இந்த உண்மையை உணர்ந்திருக்கிற நாம் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் இந்த தவ காலத்தில் நாம் ஒவ்வொருவரையும் பாவத்தை விட்டு விலக வேண்டும், தவறான எண்ணத்தை விட்டு விலக வேண்டும், ஒளியின் வழியில் நடக்க வேண்டும், அந்த ஒளியால் இறைவனிடம் வர வேண்டும் என்ற ஒரு செய்தியை கொடுக்கின்றது. இயேசு என்ற ஒளியில் நாம் நடக்க தயாராக இருக்கிறோமா? இயேசு காட்டிய வழியில் அவரை போல நடக்க தயாராக இருக்கிறோமா? இயேசு எவ்வாறு பிறருக்காக வாழ்ந்து தன் வாழ்க்கையை கையளித்தாரோ, எவ்வாறு இந்த அருள் சகோதரி ஆண்ட்ரூஸ் அந்த மாணவர்களுக்காக, சிறுவர்களுக்காக, அவர்களை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை கொடுக்க முன் வந்தாரோ, அதே போல நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை பின்பற்றி நாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக நாம் உயிரையும் கொடுக்க முன் வந்தார். அதுதான் ஒளியின் வழியில் வாழுகின்ற ஒரு வாழ்வு. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இயேசு ஏற்றுக்கொண்ட வாழ்வு சிலுவை வாழ்வு. இயேசு ஏற்றுக்கொண்ட வழி சிலுவை வழி. அவருடைய சீடர்களாகிய நாம் ஏற்றுக்கொள்ள இருக்கின்ற வழி எந்த வழி என்பதை சிந்தித்து பார்ப்பதுதான் இந்த தவக்காலம். எனவே இந்த தவக்காலத்தின் நடுவழியில் இருக்கின்ற நாம் பாதி தூரத்தை கடந்து விட்டோம். நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நான் ஒளியின் பிள்ளையா, இருளின் பிள்ளையா? இயேசுவின் வழியில் நடக்க நான் விரும்புகின்ற வழியில் அவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருக்கின்றேனா, இல்லையா? அல்லது இயேசுவை போல பிறருக்காக என் உயிரையும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேனா, இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில் எனக்காக சிலுவையில் தொங்கிய இயேசுவை பின்பற்றி என் வாழ்க்கையை பிறருக்காக கொடுக்க கையளிக்க காத்திருக்கிறேனா, இல்லையா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, எனவே இந்த அற்புதமான நாளில் இறைவன் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு கடவுளை போல வாழ முயற்சி எடுப்போம். பிறருக்காக நம்முடைய வாழ்க்கையை கையளிப்போம். நம் வாழ்க்கையில் வருகின்ற சிலுவைகளை தூக்கி சுமந்து அதன் மூலமாக பிறருக்கு வாழ்வு கொடுப்போம். அப்பேற்பட்ட வளமான வாழ்வு வாழ தேவையான வரத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.